இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர்போல்ட் பிராண்டில் இருந்து சைக்ளோன் ப்ரோ ஸ்மார்ட் வாட்ச் பற்றி தான். ஃப்ரண்ட்டில் வாட்சோட இமேஜ் போட்டிருக்காங்க. இது வந்து ரவுண்ட் டயல் தான். டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 1.43 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே. பாக்ஸோட சைடில் வாட்சோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 25 டே பேட்ரி லைஃப். பட் 25 டேஸ்ன்றதுலாம் ரொம்பவே அதிகம். இது அதிகபட்சம் வெறும் ஒரு 3 to 4 டேஸ் வேணால் பேட்ரி லைஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்டு 123 ஸ்போர்ட்ஸ் மோட் அண்ட் மற்றபடி எல்லா ஆப்ஷனுமே இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. வாட்சை ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்குமே 3 hours எடுத்துக்குன்ற மாதிரி நோட் பண்ணியிருக்காங்க. தென் மியூசிக் கண்ட்ரோல், ஸ்பீக்கர் அண்ட் மைக்கும் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் வாட்சோட டிஸ்பிளே டைமென்ஷன் அண்ட் பிக்சல் ரெசல்யூஷன்ஸ் போட்டிருக்காங்க. இது iOS 9.0 அண்டு ஆண்ட்ராய்டில் 5.0 வெர்ஷன் மேலே உள்ள எல்லா ஃபோன்ஸ்லேயும் ஆப் டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். வாட்சுக்கான கம்பேட்டபிள் ஆப் பார்த்தீங்கன்னா டேஃபிட்ன்ற ஆப் தான். அதுக்கான QR கோடுமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி வாட்சை மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக மாடல் நம்பர் அண்ட் வாட்சோட ப்ராடக்ட் கோடு, தென் MRP 15,999 போட்டிருக்காங்க. பட் நான் இதை எப்படி வாங்கினேன்றதை வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃப்ரண்ட்லேயே எல்லோ கலர் வாட்ச் தான் இருக்குது. அண்ட் உள்ளே பார்த்தோம்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதிலேயே வாட்சில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸையும் எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு ஒரு வெல்கம் கார்டு, அதுலேயே பேக் சைடில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ன்றதும் போட்டிருக்காங்க. அப்புறம் இதில் புதுசாக வார்னிங் கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான பவர் அடாப்டர் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அதாவது பேசிக்காக நம்ம 5 watts இருக்கிற மாதிரி அடாப்டரையே யூஸ் பண்ணால் வாட்சோட பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். தென் ஃபைனலாக சார்ஜிங் கேபிள், இதுவும் எல்லா வாட்ச்லேயுமே கொடுக்குற மாதிரி 2 pin மேக்னெட்டிக் கேபிள் தான். இப்போ வாட்சோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். வாட்ச் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது அண்ட் மெட்டீரியல் குவாலிட்டியும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஆன் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தோம்னா ஒரு ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. தென் பின்னாடி தான் எல்லா வகையான சென்சார் பிளேஸ்மெண்ட் அண்ட் சார்ஜிங் கனெக்டரும் இருக்குது. சைடில் ஒரு ரொட்டேட்டிங் க்ரௌன் பட்டன் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு ஆன் ஆஃப் பட்டன். டிஸ்பிளே நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. பிளாக்ஸும் நல்லா டார்க் அண்ட் டீப்பாகவும் இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் கூட ஸ்மூத்தாகவே இருக்குது. வாட்ச் ஃபேஸில் இருந்து ரைட் சைட் ஸ்வைப் பண்ணால் ஆக்டிவிட்டி, ஸ்லீப் ரெக்கார்டு, வெதர் டீட்டெயில்ஸ், தென் ஃபைனலாக ஃபேவரட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நமக்கு தேவையான ஷார்ட்கட்ஸை இதில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தென் லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணால் ஒரு சின்ன ஷார்ட்கட் மெனு இருக்குது. அதில் கால்ஸு, பிளட் ப்ரெஷர், எக்ஸசைஸ் மெனு, ஒர்க் அவுட் மோட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ரொட்டேட் பண்ண போயிட்டே இருக்குது. க்ரௌனோட ஸ்மூத்னஸும் நல்லாவே இருக்குது. தென் ஸ்டாப் வாட்ச். அதுக்கப்புறம் வாட்ச் செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது. இதில் நம்ம தான் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வாட்ச் ஸ்க்ரீன் ஸ்லீப் டைம், அதில் எவ்வளோ நேரம் வாட்ச் டிஸ்பிளே ஆனில் இருக்கணும்னு செட் பண்ணிக்கலாம். மினிமம் 5 secondsலேருந்து 30 seconds வரைக்கும் இருக்குது. வாட்ச் ஃபேஸும் இதிலேருந்தே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய டிஃபால்ட் வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது அண்ட் நமக்கு தேவையான வாட்ச் ஃபேஸும் கஸ்டமைஸ் பண்ணி அப்ளை. வைப்ரேஷன் அண்ட் ரிங்டோன் கண்ட்ரோல் இருக்குது. அதில் வைப்ரேஷன் ஒன்லி ஆர் வைப்ரேட் அண்ட் ரிங்கு, அப்படி இல்லாட்டி மியூட்டில் கூட போட்டுக்கலாம். தென் வைப்ரேஷனோட இன்டென்சிட்டியும் எவ்வளோ வேணும்னு செட் பண்ணிக்கலாம். டு நாட் டிஸ்டர்ப் அண்ட் லோ பவர் மோட் கண்ட்ரோலும் இருக்குது. ஃபோன் கால்ஸுக்குன்னே தனியாக ஒரு டேப் இருக்குது. அதில் நம்ம வாட்சில் ஃபோன் பேசணும்னா அதுக்கான கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். தென் அந்த கால் கனெக்டிங், மீடியா கனெக்டிங்கில் ஏதாவது எரர் ஆச்சுன்னா அதை ரீசெட் பண்ணுறதுக்கான ரீசெட் ஆப்ஷனும் இருக்குது. இந்த வாட்ச் நமக்கு AMOLED டிஸ்பிளேயோடு வருது. ஸோ இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷனும் இருக்குது. ஒரு டிஜிட்டல் அண்ட் அனலாக் கிளாக் டைப் இருக்குது. பட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எப்பவும் ஆனில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா பேட்ரி லைஃப் ரொம்ப சீக்கிரமே ட்ரைன் ஆயிரும். அதனால் மேக்ஸிமம் ஆஃப் பண்ணியே வச்சுக்கலாம். ஒரு ஷெட்யூல் டைம் அவங்களே கொடுத்துருக்காங்க. மார்னிங் 8 AM to நைட்டு 10 PM வரைக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கூட நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். தென் சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே வாட்சை ரீஸ்டார்ட் பண்ணுறது, பவர் ஆஃப் பண்ணுறது, ஆர் எதுவும் எரர் வந்துச்சுன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. தென் அபவுட் டிவைஸ், அதில் வாட்சோட வெர்ஷன் அண்டு ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான QR கோடும் கொடுத்துருக்காங்க. தென் ஆப் மெனுவில் எல்லா ஆப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி, ஸ்லீப்பு, ஹார்ட் ரேட்டு, ஃபோன் கால், எக்ஸசைஸ்,
blood ப்ரெஷர், SpO2, வெதரு, மெசேஜஸ்ஸு அண்ட் கேமரா ஷட்டர் பட்டன் இருக்குது. மியூசிக் பிளேயர் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸு, ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட், இது வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி இருக்கும் போது நம்ம மொபைலில் என்ன டிஃபால்ட்டாக அசிஸ்டன்ட் வச்சுருக்கோமோ அதை ட்ரிகர் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக மோர் ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே டைமர், அலாம், ஸ்டாப் வாட்ச்சு, ஃபுல் சைஸ் கால்குலேட்டருமே கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் லைட்டு அண்ட் ஃபைண்ட் மை ஃபோன் இருக்குது. ஹோம் ஸ்க்ரீனில் கீழேருந்து ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் ஓப்பன் ஆகுது. தென் மேலேருந்து ஸ்வைப் பண்ணால் கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. அதில் கால் கண்ட்ரோல், அப்புறம் மெனுவோட வியூ ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் வியூ, அப்புறம் கிரிட்டு, சர்ஃபேஸ்ன்னு ஒரு டைப்பு, தென் சர்க்கிள் டைப், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபோனில் நம்மளோட எதுவும் விசிட்டிங் கார்ட்ஸு அந்த மாதிரி ஏதாவது கார்ட்ஸ், NFC டேக்ஸ் கார்டு, அதை ஃபோனில் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாட்சில் இருந்தே வியூ பண்ணிக்கலாம். லைக் NFC டேக்ஸை வாட்சிலே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அப்புறம் ஹோம் ஸ்க்ரீனில் இருந்தே க்ரௌன் பட்டன் ரொட்டேட் பண்ணும் போது வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இது வாங்கினதுக்கான மெயின் ரீசனே அமோலட் டிஸ்பிளேன்றதுக்காக தான். அதுவும் இப்போது குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது, ஸ்ட்ராப்போட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அண்டு ஸ்ட்ராப்புமே ஈஸி ஸ்வாப்பபிள் தான். சார்ஜிங் மேக்னெட் கூட க்ரிப்பு நல்லாவே இருக்குது. இதுவும் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஃப்ளாஷ் சேலில் தான் ஆஃபர் டைமில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நார்மல் டைமில் எப்போவும் 1500 ஆர் 1300 சம்திங் இருக்கும். பட் நான் வெறும் 700க்கு வாங்கியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.